வணக்கம். உயர் ரத்த அழுத்தத்தை வீட்லயே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ரொம்ப சுலபமான இயற்கையான வழியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ரத்த நாளங்களில் இயல்புக்கு அதிகமான ஒரு அழுத்தம் இருக்கும்போது அதை தான் நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமாக போகும்போது அது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய உப்பு. அது மட்டும் இல்லாம உடல் பருமன், மன அழுத்தம், சிறுநீரகம், கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், வயதாகும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், மது அதிகமாக எடுத்துக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள்னு நிறைய காரணங்களும் இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு இருக்கு. இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மாரடைப்பு, கண் பார்வையில குறைபாடு, மூச்சு திணறல், தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் சாதாரணமாவே உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கு. இப்ப இதுக்கு ரொம்ப எளிமையான வீட்லயே நம்ம செய்யக்கூடிய ஒரு இயற்கையான வைத்திய முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாடம் ஒரு கை அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கிறது. அதாவது ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காயை நம்ம நேரடியாக அப்படியே நறுக்கியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாறு பிழிஞ்சும் எடுத்துக்கலாம். உப்பு அதிகமாக நம்ம சேர்க்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல அந்த நீர் சத்துக்கள் குறையிறதும், அந்த நீர் சத்துக்கள் குறையும் பொழுது அதனால வரக்கூடிய பாதிப்புகளுமே ரத்த அழுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்படின்னும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ரொம்ப எளிமையா விடுபடுறதுக்கு உதவக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது பூசணிக்காய் தான். இந்த பூசணிக்காயை அன்றாடம் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்ம உப்புல இருக்கக்கூடிய சோடியம் அளவை சமமாக்குறதும், அதே மாதிரி அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கை அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கிறது சிறந்தது. எந்த நேரத்துல இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை நேரத்துல ஒரு 6-7 மணிக்குள்ள இதை எடுத்துக்கிறது சிறந்தது. பூசணிக்காயை காயாவும் நம்ம நறுக்கிட்டு அப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு சாறு பிழிஞ்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம். சாறு பிழிறது அப்படின்னும் போது அப்படியே பூசணிக்காயை மிக்சியில போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதோட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த சாரை ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல நம்ம எடுத்துக்கும் போது ஒரு 15 நாள்ல உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 15 நாள்ல இந்த 1 மாசத்துக்குள்ள உங்களுடைய ரத்த அழுத்தம் குறைஞ்சதா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.